ஹாய் ஃபேமிலிக்குள்ளே பார்த்தீங்களா இங்கே பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்கா. சிவா எங்கடா கிளம்புறோம்? எங்கே கிளம்புறோம்? மீன் பிடிச்சது கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோங்க. கோயிலுக்கு போகிறோம். இந்த குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வைக்க போகிறோம் மாமியார் கூட. அதுக்கு தான் மெயினாக அங்கே வந்த காரணமே அதுக்கு தான். அப்புறம் இங்கே பக்கத்துலேயே கோயில் திருவிழா நடந்துட்டு இருக்கு. அங்கே போயிட்டு பால்லாம் கொடுத்துட்டு வந்த காலைல அதெல்லாம் வீடியோ எடுக்காம விட்டுட்டேன். ஆமாம், இங்கேயும் பக்கத்துல கோயில் இருக்கு. ஆமா, எங்க வீட்டுக்கு பக்கத்துல என்ன ஒரு பாருங்க. ஆமா, அங்க வந்து சாயங்காலம் தான் சாமி போய் கும்பிடுவோம். கூழ் ஊத்துவாங்க. கூழ் ஊத்துறப்ப வீடியோ எடுத்து கண்டிப்பா போடுறோம், மறக்காம பாருங்க. இப்ப காலையில குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு சாயங்காலம் அங்க போவோம். கண்டிப்பா வீடியோ போடுறோம், மறக்காம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்புறம் இன்னொன்னு, நம்ம புதுசா இப்போ வந்து யூடியூப்ல அப்டேட் வந்திருக்கா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஏதோ பிளிங்க் ஆகுமா சப்ஸ்கிரைப் பட்டனு, ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னா ஜாயின் பட்டன் பிளிங்க் ஆகுமா, அது தெரியுதான்னு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மையாவா? எனக்கு தெரியல, உண்மையா நீங்க சொல்லுங்க. ஆமா, வீட்டு வேலைகள்லாம் ஃபுல்லா ரொம்ப தீவிரமா பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப அவசரம். அவசரமா இருமா, டைம் ஆயிருச்சுங்க. அதான் எங்க அம்மா கத்துறாங்க, துணி காய வைக்க சொல்லி. காய வைங்க. நீங்க எந்தெந்த கோயிலுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி எந்த கோயிலுக்கு போறீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த மங்களகரமான நாள்ல இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்க, நாங்க இன்னொரு சேனல் இருக்கு, அது நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டீங்க. ஆமா, கலைதான். அதுல இன்னும் வீடியோ நிறைய போடணும். சமையலுக்கும் சின்ன சின்ன இதுக்கு மட்டும் அதை ஓபன் பண்ணோம். ஆமா, உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா கலை தினேஷ் இன்னொரு சேனல் இருக்கு, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எத்தனை சப்ஸ்கிரைபர் அப்படிங்கறத நம்பர்ல கமெண்ட் பண்ணுங்க. சும்மா இது வேற ஒண்ணும் இல்ல, தப்பா நினைச்சுக்கிறீங்க. அவ்வளவு. இப்ப அடுத்து என்ன, நீங்க எந்தெந்த கோயிலுக்கு போறீங்க ஃபேமிலி அப்படின்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஆமா, அந்த சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க நீ எத்தனை சப்ஸ்கிரைபருங்கிறத. ஆமா, நான் இந்த வீடியோல வரல, சும்மா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிட்டு போ. ரொம்ப ஃபுல்லாலாம் இது பண்ணுவாங்க. அவ்வளோதான். பொங்கல் வைக்க அரிசி அலசிக்கிட்டு இருக்கோம். ஏமா அதுல ஊத்துற? அதுலதான் ஊத்தணும்ல. என்னம்மா? தீப்பெட்டி எடுத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? பொங்க வைக்கிறதுக்கு தண்ணி ரெடியா வச்சிருக்கோம். இன்னும் பொங்கல, இனிமேதான் பொங்கும். அப்புறம் அரிசியை போடும். பொங்க வைக்கிறது எப்படின்னு சொல்றேன் பாருங்க. பொங்க வைக்கிறது எப்படி நீ சொல்லி தெரியா உங்களுக்கு? நான் வைக்கிறேன், எங்க அம்மா தான் வைக்க போறாங்க. அடுத்தது என்ன பண்ணுவேன்? அடுத்தது கொதிக்கட்டுங்க. அது எந்த பக்கம் என்ன பொங்கி விழுதுன்னு பார்த்து அது வந்து எங்க அம்மா என்னமோ ஒரு மீனிங் சொல்லுவாங்க. மாவுலாம் பிடிக்கல, குடிக்கணும் இனிமேதான். சிவா நீ என்னடா பண்ற? திராட்சை சாப்பிட்றேன். என்ன வருமா? என்னாச்சு, பொங்கிடுச்சா? பொங்கல் பொங்குது பாருங்க. போ, அவன் பயப்படுறான். அவனு நீ போடு. எப்படிம்மா சுத்திட்டு போடணுமா? எத்தனை டைமு போகணும்? போட்டாச்சு. எந்த சைடுமா வழிஞ்சுது? அது வழிஞ்சா என்ன, கிழக்கு பக்கம்தான் விழணுமா, அதான் நல்லதான். அடுத்து மாவிளக்கு பிடிக்க போறோம் பாருங்க. இப்ப மாவிளக்கு மாவா? இந்தாம்மா அந்த சாவியை பத்திரமா வச்சு. அந்த விழுந்துற போகுது. பத்திரமா வச்சு. ஏமா அவுக்க முடியலையா? கிண்டி விட்டு வாங்க.
கொதிக்கிறதுக்குள்ள கூட வர இருக்கு இந்த அப்படி போதுமா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்? மாவு அரிசி மாவு கொட்டுறேன் எல்லாத்தையும் தானம்மா? இல்லை, மாவுளுக்கு மாவு பிடிக்கிறதுக்கு வெல்லம், அது கூட அரிசி மாவு போடுறியா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? யாருக்குமே தெரியாது பாரு. நிறைய பேர் தெரியாம எல்லாருக்குமே தெரியும். என்ன மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு தான் தெரியும். அம்மா இது ரவை தானம்மா? எங்கே போனாலும் இவங்க சண்டை ஓய மாட்டேதுங்க. ஆமாங்க. சிவனி ஏன்டா பாமா உட்காந்துருக்க? பாமா உட்காந்துருக்க? அடுப்பு தள்ளி விட்டாமா? அடுப்பை தள்ளி விடாத, குச்சி அடுப்பு உள்ள தள்ளி விட்டுருவோம். அப்பவும் பொங்கிட்டு தாமா இருக்கு. சாப்பிடல? நீங்க சாப்பிடா? நீங்க சாப்பிடுங்க, நான் எடுக்கிறேன். பொங்கல் சாப்பிட்றாரு தினேஷ். இன்னும் நாங்கள் இப்போ தான் வச்சு இறக்கி வச்சுருக்கோம். அது பக்கத்தில் படித்தாங்களா, அவங்க கொடுத்தாங்க சிவாவுக்கு. சிவா சாப்பிடாம எந்திரிச்சு நிற்கிறான் பாருங்க. எங்கள் அம்மா மாவிளக்கு பிடிக்கிறாங்க. நல்லா இருக்காமாம்மா? சாமி பிரசாதம் நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். இரு சிவா, அப்பா வந்து கை கழுவி விடும். இரு. ஓ சிவா, கை கழுவிட்டோம். ம், குங்குமம்மா அந்த அக்கா வாங்கினாங்களே. ஆறாயிரம் போதும் விடு. போகலாம் வாங்க, தண்ணியை நிறுத்திட்டு. ஆமாம், அது இன்னும் வெள்ளம்லாம் கட்டி கட்டியாக இருக்கு பாரு. அப்படி 3 சைடு வைக்காம 3த்தையும் ஒன்றா வச்சியா நீ? தவிர நான் வச்சேன் அது போதும். என்ன வாயில் இருக்கிறிச்சுவா? வாயில் கயிறு அவ்வளோதான். சரிதா, பிரிச்சு வைக்கணும். இந்தா சூட்டை வந்து தனியாக வச்சுக்கோங்க. இந்தா இந்தா இது வேணாம். பிரிச்சது இந்த வெள்ளியில் வந்து திரும்ப ஒன்று மறாது. உனக்கு எதுக்கு கொடுத்துச்சு? இது பாய்க்கெல்லாம் கவர்லாம் எடுத்து பாருக்குள்ள தமிழ் இருக்கு. அவ்வளோதான். சிவா நீ பண்ணிடுற சிவா. அங்கே போ, அம்மா பக்கத்தில். எப்பமா அங்கே போ, இன்னும் போ. இங்கே வா சிவா. இங்கே பாரு சிவா, நீ பக்கத்தில் என்ன என்ன பண்ணுற? பா படைக்கிறதுக்கு ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டு. ஏம்மா எல்லாம் நெய் ஊத்துற? பொங்கல், மாவுளுக்கு மாவு. சரி சிவா நவுறு பாருங்க. அப்படியே இல்லைப்பா, அப்படியே இல்லைப்பா, அப்படியே இல்லை. வெங்காயப்பா கொஞ்சம் ஓட்டி வைப்பா. பொங்கல் கலராகவே ஆகல. கரையிலையா? இந்தா கருத்துணி. அது பொங்கல் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டாங்க, அதனால மட்டும் அதை தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. சிவா நீ அம்மா கூட போல? வா சிவா, சிவா வா. அவ்வளோதாங்க, இவ்வளோ பார்த்தா நான் மைக் ஆன் பண்ணாமல் விட்டாங்க. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. வீட்டுக்கு கிளம்பியாச்சு. தேங்க்ஸ் ஃபேமிலி.